பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி முதல் பாசுரம் பார்க்கலாம். அரவு அணையாய் ஆயர் ஏரே அம்மம் உண்ணத்து இழழாயே இரவும் உண்ணாது உறங்கி நீ போய் இன்றும் உச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வயிறு அசைந்தாய் வனமுலகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய்மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் யசோதை கண்ணனை பால் சாப்பிடவான்னு கூப்பிடுற பதிகம். என்ன சொல்கிறான்னா, பாம்பை படுக்கையாக கொண்டு சயனித்திருக்கிறேயே கண்ணா அப்படின்னா அர்த்தம். இப்போ பலராமன் மேலே படுத்துட்டு இருக்காராம். பலராமன் தானே ஆதிசேஷன். இப்படி பலராமன் மேலே படுத்து கொண்டிருப்பவனே, ஆயர்களின் தலைவனே, எழுந்து பால் சாப்பிடவா அப்படிங்கிறார். நீ நேத்திய ராத்திரி கூட பால் குடிக்காமல் தூங்கிட்ட, காலையும் பார்த்தா எழுந்துக்கவே இல்லை, இப்போ நடுப்பகலே வந்தாச்சு, நீ இன்னும் எழுந்துக்கலையே, நீயாக ஓடி வந்து அணைத்து கொள்ள வேண்டாமா? உனக்கு பசிக்கலையோ என்று பார்த்தால் வயிறு ஒட்டி போயிருக்கிறது. அதை நினைத்தவுடன் அழகான என் மார்பு அப்படியே சோர்ந்து விட்டது. இதை நம்ம உலகில் கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. எல்லாமே தெய்வீகமான உறவு. அவர் தன்னைத்தானே யசோதையாக பாவிச்சு சொல்கிறார், அவ்வளவுதான். என்னை சோதிக்காமல் உன் அழகான திருவாய் வைத்து ஆனந்தமாக என்னை உன் திருக்காலால் உதைத்து பாலை நன்றாக பருக வேண்டும் என்று தாய்ப்பாசம் மிகுந்து பெரியாழ்வார் யசோதை பாடுகிறார். பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்து 2ஆம் திருமொழி 2ஆம் பாசுரம் பார்க்கலாம். வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதயிரும் நறுவெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம்படாதே முத்து அணைய முறுவல் செய்து மூக்குறிஞ்சி முளைவுனாயே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். நன்னா உருக்கி சேகரித்து வச்ச நெய்யும் நன்னா காய்ச்சின பாலும் நீரே இல்லாமல் வடிகட்டி வைத்த கட்டி தயிரும் நல்ல நறுமணமிக்க வெண்ணையும் நீ பிறந்த பிறகு என் தலைவா இவை அனைத்தையும் துளி கூட நான் பார்த்ததே இல்லை. பல பல விதமான விஷமங்கள் அனைத்தையும் செய்கிறாய். இருந்தாலும் நான் உன்னை திட்டியிருக்கேனா? கோபப்படாதே. கதம்னா கோபம்னு அர்த்தம். கோபம் கொள்ளாதே. முத்து போல உன் பற்களை காண்பித்து புன்னகையோடு உன் மூக்கு என் மேல் உரசி நீ பால் குடிக்க வேண்டும் அப்படி இந்த பாசுரத்தை அழைக்கிறார்.